இயேசுவின் கற்பனை அறிந்து அதை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருப்பான். 1 யோவான் 2வது அதிகாரம் 1 யோவான் 2வது அதிகாரம் 3 முதல் 6 வரை ஒவ்வொரு வசனமாக வாசிக்க கேட்போம். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்கிறவர்களானால் வாசி. கை கொள்ளாதவன் அவரை அறியல. இயேசு எதற்காக இந்த பூலோகத்திற்கு வந்தார்? இந்த மானிடராக எதற்காக வந்தார்? அவருடைய இரத்தம் எதற்காக சிந்தப்பட்டது? அவருடைய சரீரம் எதற்காக சிந்தப்பட்டது என்கிற அறிவில்லாத புத்தி கட்ட ஜனங்களாயிருக்கிறார்கள் என்ற அர்த்தம். சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். 4வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யான், சத்தியம் இல்ல. ஆண்டவர் தந்த 4 கற்பனைகளையும் கை கொள்ளாதவன் பொய்யன். அவனுக்குள்ள ஜீவன் இல்ல, சத்தியம் இல்ல, அவனுக்குள்ள இயேசு இல்ல. ஆண்டவரே 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 இயேசு என்று கத்துகிறோம். ஆனாலோ அவன் இயேசுவை அறியாத முட்டாளாயிருக்கிறார்கள். அவனுக்குள்ள ஜீவன் இல்ல, அவனுக்குள்ள ஜீவன் இல்ல. வாசி அந்த 4வது வசனத்தை ஒரு விசை கூட. அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான். அவனுக்குள்ள சத்தியம் இல்ல, அவனுக்குள்ள தேவனுடைய அறிவில்ல. தேவனை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறது பொய். கறிவெடுக்கிற ஒரு வாழ்க்கை, ஒரு சாட்சி இல்லாவிட்டால் அவன் பொய்யன். அவனுக்குள்ள ஜீவன் இல்ல, அவனுக்குள்ள சத்திய வசனமாகிய ஜீவன் இல்ல. சிந்தித்து பாருங்கள். நீங்கள் பொய்யன் என்கிற கூட்டத்தில் இருக்கிறீர்களே, பொய்யனாயிருக்கிறீர்களே, பொய்யை வரிந்து கட்டி எடுக்கிறீர்களே. கர்த்தருடைய ஒழுங்கை கடைபிடிக்காமல், கர்த்தருடைய வசனத்தை கடைபிடிக்காமல், தன்னை போல் பிறரையும் நேசிக்காமல், ஆண்டவரை முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு ஆண்டவரை ஆராதிக்காமல் இருந்தால் பொய்யன்.